என்னதான் பண்றீங்க நீங்க? கேக்குறீங்க ஓட்டு மட்டும் கேளுங்க. இந்த ஊர்ல ஏழை மக்களுக்காக ஒரு ஓட்டு, பணக்காரங்களுக்காக ஒரு ஓட்டு கிடையாது. தண்ணியெல்லாம் வெளியூருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு தண்ணி சிவசங்கர் சார் எதுவுமே செய்ய கிடையாது. எங்க ஊர்ல சார் ஓட்டு போடுற ஓட்டுக்கெல்லாம் கேக்குறாங்க போறாங்க. எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை சரியில்லை. வெறும் ஆடை பறந்து போய் இருக்குது. எல்லாம் கிட்னி போய் எல்லாருமே சாப்பிட்றாங்க சார். எங்க ஊருக்கு நல்லதே செய்ய மாட்டேங்கிறாங்க சார். வராங்க ரோடு போடுறேன்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றேன்றாங்க. ஆனா பண்ணிட்டு லேசா போட்டுட்டு போயிடுறாங்க. தண்ணி போகவும் மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது. ரோடுலாம் பிரச்சனையா தான் ஆயிட்டு இருக்குது. எங்களுக்கு மெயினா குடிநீர் தண்ணி வேணும் சார். என்னதான் பண்றீங்க நீங்க? கேக்குறீங்க ஓட்டு மட்டும் கேளுங்க, போடுங்க, அங்க போடுங்க, இங்க போடுங்கிறீங்க. போட மாட்டேங்கிறோம், நாங்க போடுறோம்ல. ஏன் எங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏழை மக்களுக்கு செய்யாத நீங்க வசதிக்காரவங்களுக்கு தான் செய்யறீங்க போறீங்க. எங்களுக்கு ஓட்டு கேட்க போட வந்தா அந்த அம்மா ஓட்டு கேட்க நின்னாங்கன்னா சார் நாங்க ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம் சார். எங்களுக்கு கொல்லை இல்லை, வீடு வேணும். வீடு கட்டுறது வசதி இல்லாத இருக்கிறோம். வீடு ஒழுகுது. எங்களுக்கு மெயினாக இப்போ வீடு கட்டு கொடுக்கணும். நாங்கள் வீடு கொடுத்தோன்னா ஊருக்கு நல்லா செஞ்சீங்கன்னா நாங்கள் இன்னொரு செய்யுங்க தான் நாங்களும் எதிர்பார்த்துட்ருக்கோம். இன்னும் எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. அதனால் எனக்கு இப்போ மெயினாக வீடு வேணும். எனக்கு கொல்லை இல்லை, குடியில் எதுவுமே இல்லை, எந்த வசதியும் இல்லை. உறுதியாக எங்களுக்கு நன்மை செஞ்சுதாக்கா எங்களுக்கு பெண்களுக்கு, கொல்லை இல்லாதவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு என்ன வசதியை செய்யணும், விதை பெண்களுக்கு என்ன வசதி செய்யணும், என்ன செய்யணும் பண்ணணும்னு நினச்சா நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அதேமாரி நீங்கள் உறுதிப்படுத்தி எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் ரெட்டலைக்கு போகிறது உண்மை. நாங்களும் வீட்டுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கோம் சார். ஆனால் வீடு நாங்கள் எழுதி கொடுத்து எங்களுக்கு கிடைக்க நாங்களே ஒழுங்கு வாடகைக்கு தான் இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரெட்டலைக்கு போடுறோம் சார். நாங்கள் எங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அதை நாங்கள் செய்கிறோம், ரெட்டலைக்கு போடுறோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் எங்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு போடுவோம். நாங்களாம் கேட்டு பார்த்து தரேன்னா நாங்களே போய் சின்னதாக ஒரு சீட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாடகைக்கு இருந்து பார்த்து எங்களால் வாடகை கொடுக்க வைக்கலான்னு நினைக்கி வேலைக்கு கூலி வேலைக்கு போகிறோம். போயிட்டு 7 மணிக்கு வந்தோம்னா நம்ம வீட்டை எங்கே தண்ணி பிடிக்க வைக்குது, சாப்பிட வைக்குது, பிள்ளைகளை வச்சுட்டு பள்ளிக்கூடம் அனுப்புவது சரியா இருக்கு. நம்ம எங்கே வீடு கட்டுறது? வருமானம் இருந்தால் தானே நம்ம வீடு கட்டலாம். அதுமாரி கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு பொம்பளைங்களுக்கு இருந்தால் தானே நம்மளுக்கு ஆம்பளைங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே நாட்டில். ங்கிறதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம், வராதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். மக்களுக்காக யாரும் எதுவும் செய்யல. இந்த ஊர்ல ஓட்டுக்காக நின்று இன்னைக்கு பேச சொல்றாங்க. இந்த ஊர்ல ஏழை மக்களுக்காக ஒரு ஓட்டு, பணக்காரங்களுக்காக ஒரு ஓட்டு கிடையாது. சகுட்டுக்கு தள்ளுபடின்னு சொன்னா ஏழை பணக்காரவங்க அனைத்து பேத்துக்கும் தள்ளுபடி பண்ணணும். இருக்கப்பட்டவங்க கூட்டுறவு வங்கியில இருக்காங்க, இல்லாதவங்க தனியார் பேங்க்ல கொண்டு வைக்கிறாங்க. அப்ப நகை தள்ளுபடினா ரேஷன் கார்டை பொறுத்த அளவுக்கு நகை தள்ளுபடி போடணும். இல்லாதவங்க இருக்கப்பட்டவங்க சகுட்டுக்கு தள்ளுபடி போடுங்க. எந்த பேங்கா இருந்தானா ஓட்டுக்காக என்ன உரிமையில நிக்கிறாங்க. இது எங்களோட யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். ரெட்டலைக்கு தாங்க ஓட்டு போடுவோம். வேற எதுக்கும் போட்டதில்லை. ரெட்டில் தவிர எதுக்கும் ஓட்டு போட்டதில்லை. நான் ஊர்ல எல்லாம் செய்யறாங்க, ஆனா நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆமா, தண்ணி பிரச்சனை இருக்கு. தண்ணி எல்லாம் வெளியூருக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கு தண்ணி சரியில்லாத தண்ணியா விட்டுட்டு இருக்காங்க. அதனால புள்ளிகளுக்கெல்லாம் சீக்கு வருது. தண்ணி தக்க டைமுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அப்ப விவரம் தெரியாத நாங்க விட்டுட்டோம். நாங்க அதுக்கு கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும். நாங்களும் எத்தனை மனு எழுதி கொடுத்துட்டோம், ஆனா ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணல. எங்க தொகுதியில பெண் வேட்பாளர் நிக்கிறாங்க. எங்க தொகுதியில தண்ணி பிரச்சனை காரணமாக எனக்கு 2 ட்ரிப்பா கிட்னில கல்லு பிரச்சனை உருவாயிருச்சு. நாங்க யார்கிட்டயும் சொல்லி பாக்குறோம், ஆனா இந்த தண்ணியை பத்தி யாருமே எடுப்பெடுக்க மாட்டேன்றாங்க. அதனால எங்க கோரிக்கையை சொல்லி பெண் வேட்பாளர் எங்களுக்கு இந்த மனு இது பண்ணணும். வேற எதுவும் இல்லைங்க. எங்களுக்கு தேவையானது தண்ணியோட பிரச்சனை தான் எங்களுக்கு இதாக்கணும். வேற எந்த தொகுதிக்கும் எதுவும் இல்லை. நாங்க ரெட்டலை கட்சிக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். எங்க ஊர்ல தண்ணி பிரச்சனை தான். ரெட்டலையில தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்கு முதல் காசு எனக்கு வரல. வேலை வச்சு போக முடியல, வீட்டில் தான் இருக்கோம். நாங்கள் ரெட்டலையை தான் போடுறோம் ஓட்டு. எங்களுக்கு குடி தண்ணி எல்லா வசதியும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு எதுவுமே எங்களுக்கு செய்யல. தண்ணி நல்ல தண்ணியை வெளியூருக்கு அனுப்புறாங்க. இந்த வீணா பண்ண உப்பு தண்ணியை கொண்டாந்து எங்களுக்கு அனுப்புறாங்க. எங்களுக்கு அதனாலேயே உடல் சரியில்லாத பிரச்சனையாகுது. ஆனால் நாங்கள் எத்தனையோ முகாம்லையும் நாங்கள் கொடுத்து பார்த்தோம். எங்கள் முகாமுக்கு நீங்கள் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலாம் செய்யலை. அதனால இந்த இடம் நாங்கள் ஓட்டு மாற்றி போட்டாலும் உங்கள் விருப்பம் தான், மாற்றி போடாட்டினாலும் உங்கள் விருப்பம்னு சொல்கிறாங்களே அந்த நடவடிக்கை கொண்டு வர மாட்டாங்கிறாங்க. அதனால நாங்கள் ஓட்டு ரெட்டலைக்கு போடுறோம். ஊரில் நிறைய கொள்ளை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நொச்சிக்குளத்தில் அதிகமாக
அதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். எங்களுக்கு அதிகம் தண்ணி பிரச்சனை இருக்கு. அதை தான் சரி பண்ணி கொடுக்கணும். வரதே இல்லை, கோரிக்கையெல்லாம் கேட்கறதே இல்லையே. நாங்கள் ரெட்டலைக்கு போடுவோம், எங்கள் கோரிக்கையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க, நாங்கள் ரெட்டலைக்கு போடுவோம். பெண்ணாக இருக்கிறதுனால நாங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போடலான்னு. நாங்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். தண்ணி பிரச்சனை, தண்ணி உப்பு தண்ணியாக இருக்குது. தண்ணி டைமுக்கு நல்லா ஃபுல்லாக வரல, தண்ணி கம்மியாக வருது. ரோட்டு தண்ணி தெருவுக்கு போல வீட்லேயே நிற்கிது. மழை பெஞ்சா தண்ணி வசதியில் ரோடும் வசதியாக இல்லை. தண்ணி சாக்கடை தண்ணி வீட்டுக்கே வருது. ரெட்டலையே தான் ஆதரிக்கப்போம். எங்கள் ஊர் வந்து ஆலத்தூர் ஒன்றியத்தில் நொச்சிக்குளம் கிராமத்தில் நான் வந்து பிஜேபியில் வந்து மாவட்ட துணைத் தலைவராக இருக்கேன் கூட்டுறவு சங்கத்தில். இந்த வாட்டி போன வாட்டியும் ஜெயிக்கணும்னு தான் பார்த்தோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தோம், முடியல. இந்த வருஷம் சன்னியா மேடத்துக்கு போயிடும். நாங்கள் எவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நொச்சிக்குளத்துல இருந்து எல்லாம் எங்கள் ஊர் சனங்களே ரொம்ப ரெட்டலைக்கு ஓட்டு போடுறோன்னு எல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கோம். இவங்க வந்து அண்டாங்குண்டான கொடுத்து எங்களுக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவ எடுத்த குண்டானும் ஓடுது. வந்து சிவசங்கர் சார் எதுவுமே செய்ய கிடையாது எங்களுக்கு. இந்த நொச்சிக்குளத்து கிராமத்துக்கு எதுவுமே செய்ய கிடையாது. ரோடும் போட கிடையாது, ஏரி அதெல்லாம் தூர்வார கிடையாது, ஒரு வேலை கூட முடியல. ஆனா வீட்லயே சாரம் வைக்க சொல்லி கொடுத்துருக்காரு, எல்லாம் பண்றாரு. என்ன அவங்க கட்சிக்காக எல்லாம் செய்யறாரு வச்சு நாங்க எல்லா கட்சிக்காரங்களுக்கு எதுவுமே பிரிச்சு எல்லாத்தையும் பேசுறாங்க, பிரிச்சு தான் செய்யறாங்க. கண்டிப்பா எங்க மேடம் சரண்யா மேடத்துக்கு நாங்க கண்டிப்பா ரெட்டாலைக்கு ஓட்டு போடுவோம், ஜெயிக்க வைப்போம். ஊர்ல வந்துங்க தண்ணி வந்து உப்பு தண்ணி. இங்க இருந்து 2-3 கிராமத்துக்கு போனாலும் அந்த தண்ணியை சுத்தம் செய்யறதுக்கு முடியல. எல்லாம் உப்பு தண்ணியா இருக்கு. உப்பு தண்ணியா இருக்கிறதால பிள்ளைங்களுக்குலாம், பொம்பளைங்களுக்கு, ஆம்பளைங்க எல்லாத்துக்கும் கிட்னில அந்த வந்து கல் அடைச்சிக்கிட்டு இருக்கு. அது வேற ஆஸ்பத்திரி செலவு எக்கச்சக்கமாயிட்டு இருக்கு. எங்க ஊர்ல வந்து சுத்த தண்ணி வந்து மினரல் வாட்டர் தண்ணி ஒரு 2 இடத்துல வச்சு கொடுக்கணும். நீங்க வந்து இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றினா கண்டிப்பா மேடம் நீங்க தான் கடைசி வரைக்கும் ஜெயிப்பீங்க. ஆனா சிவசங்கரால எங்களுக்கு 10 காசுக்கு புரோசனம் இல்லை. ஒரு ஏரி தூர் வரல, ஒரு ரோடு எடுத்து கொடுக்கல, வந்து தண்ணி சுத்தப்படுத்தி கொடுக்கல, ஒரு மினரல் வாட்டர், ஒரு தேங்காய் சுத்தப்படுத்தி கொடுக்கல. எங்க ஊர் அம்மாண்டியமா கிடக்குதுங்க.